இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பில் இன்றைய தமிழக சூழலில் ஏற்பட்ட அந்த ஜெய்ஹிந்த் சர்ச்சையும் தீர்வுகளும், அதாவது இன்னைக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவரும் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கொங்கு நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வாசகம் இல்லை என்பதை நான் வரவேற்கிறேன் என்று ஒரு கருத்துக்களை அவர் வரவேற்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது சம்பந்தமான ஒரு இந்த சர்ச்சை பதிவும் இந்த சர்ச்சைக்கான தீர்வுகளும் அதை பற்றி நாம் இந்த கருத்தரங்கில் நாம் பேச இருக்கிறோம். இதில் சிறப்பு கருத்துரையாளராக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய 20 வயதிலிருந்து தற்போது வரை ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக நேதாஜி வழியில் இந்திய தேசிய இராணுவ வீரர்களோடு பொது வாழ்க்கையில் பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய தேசிய வலிமை பத்திரிகையின் ஆசிரியருமான மதுரையில் இருக்கக்கூடிய நேதாஜி சிலையை இன்று வரை பாதுகாப்பின் அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 28 ஆண்டுகளாக சுதந்திர தினத்தன்று மாபெரும் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய ஐயா நேதாஜி சுவாமிநாதன் அவர்களை இந்த உரையாடல் இந்த முக்கிய தலைப்பில் பேசுவதற்கு நாங்கள் செங்கோன்மை சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். செங்கோன்மை என்பது கூட அந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடியது போல செங்கோல் என்பதனுடைய அதைத்தான் செங்கோன்மை அப்படின்னு நீங்க வச்சிருக்கிறீங்க. ஏன்னா ஒரு இறையாண்மை என்பதே ஒரு செங்கோலினுடைய அடையாளங்கள். எனவே அதனுடைய யூடியூப் சேனலா இருக்கக்கூடியது ஒரு நேர்மையான ஒரு நல்ல பதிவை நீங்க ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க. அதில் பங்கேற்பதற்கு நம்மளுடைய தோழர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நேரத்துல என்னுடைய ஜெய்ஹிந்த் வணக்கத்தை தெரிவிப்படுத்திக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சர்ச்சை அப்படின்ற போது அது சர்ச்சை அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு விமர்சனத்தோட பார்க்கப்படுகிற போதுதான் அது சர்ச்சையாக மாறுகிறது. யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்துகிற போது அது சர்ச்சையாக மாறுகிறது. அதே போலவே ஒரு தேவையற்ற அந்த தாழ்வுபடுத்துகிற போது அது சர்ச்சையாக மாறுகிறது. எப்போதுமே எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் தோழமையாக இருக்க வேண்டும். ஆனால் தோழமையாக இல்லாத போது ஒரு கருத்தின் மீது நம்மளுடைய ஒரு ஒரு கருத்தை வைத்து அந்த கருத்தினால் அது தாழ்வுபடுகிற போது அதனை நேசிக்கிறவர்கள் அந்த கருத்தை போற்றுகிறவர்களுடைய மனம் காயப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது. இந்த வேதனையினால் தான் அதற்கான மறுப்பு தெரிவிக்கிற போது அது தவறு என்று சுட்டி காட்டுகிற போது அதற்கான அது விவாதமாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு செய்தி சட்டமன்றத்தில் ஈஸ்வரன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் பேசினது அவரு ரொம்ப முதலாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறாரு. முதல் பேச்சே இதுதான் நினைக்கிறேன். அப்படி முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வந்தவர் எப்படி ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் அப்போதெல்லாம் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது. அதற்கான அடையாளமாக இன்றைக்கு ஆளுநர் உரையில் அவர் கடந்த ஆண்டு ஆளுநர் உரை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று முடித்திருக்கிறார். இந்த ஆண்டு அவர் நன்றி வணக்கம் என்று தான் முடித்திருக்கிறார். ஜெய்ஹிந்த் என்பது இல்லை. அப்படி ஜெய்ஹிந்த் போடல, ஜெய்ஹிந்த் சொல்லல. அதுவே தமிழகம் சிறந்தெடுப்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ரொம்ப ஆக்ரோஷமாக இவ்வளவு வேகத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுக்கூட்டம் இல்லை. சட்டமன்றம் என்பது பொதுக்கூட்டத்தில் தெருமுனையில் பேசுவது போல கிடையாது. அதற்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், அதுக்கு ஒரு கடமை வேண்டும். எதற்காக நீங்க சட்டப்பிரமாணம் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு வர்றீங்க? வாசல்ல தெருவீதியில இருக்கிறவங்களுக்கே 1008 வழக்குகள் போடுறாங்க. அவர் இதை தவறா பேசிட்டாரு, ஊர்தோறும் வழக்குகள் போடுறாங்க. அப்ப அவரே எந்தெந்த நீதிமன்றங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த வழக்கையும் ஒரு வழக்கா மாத்துங்கன்னு கேட்கிறாங்க. சட்டமன்றத்துல பேசினதுனால சபாநாயகனுடைய அவர் பேரவைத் தலைவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றதுனாலதான் இந்த தேசபக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஒரு சூழல்ல அவர் பேசினது ஜெய்ஹிந்த் சொல்லல, அதனால தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான கருத்து கிடையாது. ஜெய்ஹிந்த் என்பது இந்திய தேசிய இராணுவத்தில் நேதாஜி இருக்கிறாரு. நேதாஜி
ஏதோ போகிற போக்குல ஒரு படமா இருக்கிறாரு, ஒரு அடையாளமா இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஒரு உலகத்தினுடைய யுத்த காலத்துல உலக யுத்தம்னா உலகமே தெரியுமா உங்களுக்குன்னே தெரியல. விடுதலை போராட்டம் தெரியல, தேசியம்லாம் நீங்க பேர் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கட்சியில பேர் வச்சுக்கிறீங்க. தேசபக்தன் வேற சொல்லிக்கிறீங்க. அப்ப தேசபக்தனா இருந்துட்டு தேசியம்லாம் பேர் வச்சுட்டு தேச விரோத செயல்களை செய்யறதுக்கு பேர் அடையாளம் என்ன? அப்ப எதுவுமே தெரியாமலேயே இந்த சமூக அமைப்புகள் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதனுடைய ஒரு உதாரணம் தான் நீங்க. இந்த சமூக அமைப்புல ஒரு நாட்டுப்பற்று, விடுதலை போராட்டம், வரலாறு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. பள்ளிக்கூடங்கள்ல கற்றுக் கொடுக்கப்படவில்லை. வரலாறுகள் சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. வரலாறு படிக்காத நாடு குப்பை காடுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வரலாறு என்பதுதான் இன்னொரு வரலாறை படைக்க முடியும். சரி தப்பு என்பதை விவாதிப்பது வரலாறு. அந்த நிகழ்வுகளை போற்ற வேண்டும். எதுக்காக சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம்? எதற்காக எல்லோரும் தேசிய கொடி அணிவிக்கிறோம்? பாராளுமன்றம், சட்டமன்றம் எதற்காக இருக்கிறது? இவ்வளவு பெரிய தேசத்திற்கு இறையாண்மை என்று ஏன் வைத்திருக்கிறோம்? ஒரு தேசிய கொடி வானலாவ பட்டொலி வீசி பறக்கும்போது வானலாவ ஜெய்ஹிந்த் என்று வணக்கத்தை செலுத்துகிறோம். அப்ப இவையெல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கலையா? உங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த பள்ளிக்கூடத்துல இதுவரைக்கும் சுதந்திர தினமே கொண்டாடலையா? அப்ப நீங்க ஜெய்ஹிந்த்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாதா? அப்ப எதுக்கு எதை உதாரணம் காட்டுவது? ஒரு நிமிடம் யோசிச்சிருக்க வேணாமா? அப்ப ஒரு பொறுப்பற்ற தனமாக நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய பொறுப்பற்ற தனத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வேணும், அறிவுரை சொல்லப்படணும். இவ்வளவு பேர் தமிழக மக்கள் இன்றைக்கு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாலையில ஒரு நபர், எந்த பொறுப்புமே இல்லாதவர், தெருமுனையில் கூட ஒருவர் தடித்த வார்த்தை பேசிவிட்டால் அதற்கான ஒரு எவ்வளவு பெரிய மல்லுக்கட்டு நடக்குது, எவ்வளவு பெரிய சண்டையில் போய் முடிகிறது. நீங்க எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஒரு தேசமே வணங்கக்கூடிய சொல்ல நீங்க தூக்கி பந்து மாதிரி விளையாடுறீங்க. இப்படி நடந்துக்கிறது தவறு என்பதை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் உள்ளிட்ட யாருமே பேசாம இருக்கிறீங்க. அப்ப ஒரு சட்டமன்றம் என்பது சட்டமன்றம், சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய மன்றம். அந்த மன்றத்திலேயே நீங்க தேசிய வணக்கமாக கருதப்படுகிற ஒவ்வொரு ராணுவ வீரனும் எப்படி சொல்றாங்க, எவ்வளவு வருத்தத்தை தெரியப்படுத்துறாங்க. கேட்டிருப்பீங்கல்ல, எல்லாருமே கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, முதலமைச்சர் கேட்டிருப்பார், பேரவைத் தலைவர் கேட்டிருப்பார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சின்ன பிள்ளைங்க கூட, ஒரு இளம் வயது 18 வயது 20 வயது பிள்ளைங்க எல்லாம் கூட பேசுறாங்க. தன்னுடைய தேசபக்தியை உணர்த்துறாங்க. யாரும் உங்களை அவர்களே ஈஸ்வரன் அவர்களே அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, தேசபக்தர்கள் எவ்வளவு கண்ணியமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ஊடகத்துல, சமூக ஊடகங்கள்ல தரம் தாழ்ந்த சொல்ல பேசக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கு. அப்ப செங்கோன்மை என்ற இந்த ஊடகத்தின் மூலமாகத்தான் அவங்களால முடிந்த அளவிற்கு தான் மாயாண்டி பாரதி மதுரையில ஒரு பெரிய தியாகி. அவங்க முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், இப்போ தோழர் நல்லக்கண்ணு போன்றவங்களோட எல்லாம் சிறையில இருந்தவர். அவரெல்லாம் நான் தினமும் வணங்குவேன். தொலைபேசியில் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா பெரியவங்களை வந்து நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏதாவது செய்ய வேண்டும் விடுதலை போராட்டத்துல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மதுரையில பாரத வாசசாலைன்னு இருக்கு, பெரியார் பேருந்து நிலையத்து பக்கத்துல. அந்த இடத்துல இருந்து விளக்குத்தூண் வரைக்கும் ஒருத்தர் கெட்டி இழுத்துட்டு போறாங்க. அந்த ரோட்ல முதுகு தேஞ்சி 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 ரத்தம் சிந்தி அந்த விளக்குத்தூண் போற போது உயிர் போயிருச்சு. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு சுக வாழ்க்கையா? இதெல்லாம் அவமானப்படுத்துகிற செயல். இப்படி இருக்கக்கூடாது. இது நீங்க உங்களுக்கு பொழுதுபோக்கு மன்றம், அது சட்டமன்றம், மறந்துடக்கூடாது. நாங்கெல்லாம் ஐஎன்ஏ வீரர்களோட இருந்திருக்கிறோம். 70 வயசு 80 வயசுல அந்த ஃபயரிங் ஸ்டெப் போடுவாங்க. ஜெய்ஹிந்த் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியுமா எப்படி சொல்லுவாங்கன்னு? ஏதோ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க நேற்று பேப்பர்ல. எனக்கு தெரியாது, போகாது, ஹிந்தியில இருக்கு. எது ஹிந்தியில இருக்கு? முழக்கத்துக்கெல்லாம் மொழியே கிடையாது. வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி புறப்படுறான்ல, அதுல உணர்ச்சி தான் இருக்கு. அதுக்கு மொழியெல்லாம் கிடையாது. அவன் நினைச்சு சொன்னான், தப்பா சொன்னாங்க. வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி, இன்குலாப் ஜிந்தாபாத், ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அந்த யுத்த காலத்துல அவன் வெள்ளையனை எதிர்த்து சொன்ன வார்த்தை, ஆங்கில சாம்ராஜ்யத்தை எதிர்த்து, சூரியனே மறையாது, சூரியனே மறையாது. நீங்க எந்த சூரியன்ல இருந்து ஜெயிச்சீங்க? சூரியனே மறையாது என்று சொன்ன அவ்வளோ பெரிய ஒரு இது, அந்த சாம்ராஜ்யத்தை முடித்து காட்டியவன் நேதாஜி. அவ்வளவு பெரிய தலைவன் சொன்ன வார்த்தை,
அவ்வளவு பெரிய படை வீரர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு விளையாட்டா? சட்டமன்றத்துல இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அதுக்கு வருத்தம் தெரியும். அவரும் அமைதியா இருக்காரு. ஏன்னு தெரியல. எவனுக்கோ அவர்தானே பேசுறாங்க, எதிர்ப்பு யாரோ பேசுறாங்க அப்படின்ட்டு. அதனால அப்படி இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு. சட்டமன்றத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால முதலமைச்சரும் குரல் கொடுக்கணும், பேரவைத் தலைவர் குரல் கொடுக்கணும், அவை குறிப்புல இருந்து எடுத்துறணும். தமிழ்நாட்டுக்கு நீங்க நல்ல வழிகாட்டுதல் தரணும். புதுசாக நீங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, நல்லாட்சி கொடுக்கணும். மக்கள் வந்து கவனித்துட்டு இருக்காங்க. என்பது சுக்கா மிளகா கடைச்சரக்கா இல்லை. 200 300 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பகத்சிங் போன்றவர்கள்லாம் இறக்குற போது அவர்கிட்ட சொல்றாங்க, நீ திருமணம் பண்ணிட்டு இறந்து போ. இல்லை இல்லை, என் தேசத்திற்கு நான் உயிர் தருகிறேன். நீங்க பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருப்பீங்க, உயிரை கொடுத்து விடுதலை வாங்கினது பற்றி தெரியுமா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? யாரு நாடு, யார் வாழ்றது? அப்ப தேசத்தை மதிக்கணும். இது வந்து சும்மா வரவில்லை. அப்ப உங்களுடைய சட்டமன்றத்துக்கான பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இல்லைன்றதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வருத்தம் தெரியப்படுத்துங்க, வருந்துகிறேன்னு சொல்லுங்க, சமாளிக்காதீங்க, என்னென்னத்தையோ சொல்லாதீங்க. பிள்ளைகளுக்கு வந்து சட்டமன்றம் இடம் கொடுக்க கூடாது. அப்படியே வந்துட்டாலும் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது மூலமாக எதிர்கால தலைமுறைக்கு சட்டமன்றத்துல ஆரோக்கியமா பேசியிருக்காங்க, நல்லதை விவாதிச்சிருக்காங்கன்றது வழிகாட்டுதல் இருக்கும். இது பொது வெளியில இன்னைக்கு மக்கள் மன்றத்துல இருந்து ஒரு குரல் எழுந்திருக்கு. அதை கவனத்துல எடுத்துக்கங்க. அதை கவனத்துல எடுத்துக்கொண்டு அதுக்காக உங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துங்க. மீண்டும் நீங்க மக்களை தேடித்தான் வரணும். மக்களை தாண்டி இல்ல. மாசேத்துங்க அதான் சொல்லுவார். மக்களிடம் இருக்கும் வரைக்கும் தான், குளத்துல மீன் இருக்கிற வரைக்கும் தான் அது உயிரோட இருக்கும். அது கரையில தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கான வாழ்க்கை இல்லை. அது இளைஞருடைய உணர்ச்சி. விடுதலை களத்துல வந்து கிழக்காசியால வந்து நேதாஜியினுடைய முழக்கம், அது எத்தனை பேருடைய முழக்கம். அதனால இதெல்லாம் மதிக்கணும் அப்படின்றதுதான். நீங்க வந்து கவர்னர் சொல்லல, சொன்னாரு, சொல்லுங்கன்னு நீங்க கேட்டிருக்கணும். அப்படி நீங்க உங்கள்ட்ட தேசபக்தி இருக்குன்னா நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கணும், அதை கேட்கல. ஆனா நீங்க என்ன பேசுனீங்க நீங்களே போட்டு கேளுங்க, எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க. ஆனா இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்கு நீங்க வருத்தம்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் ஒரு சின்ன ஒருத்தரை இடிச்சிட்டேன்னா கூட சாரின்னு சொல்றது இல்லையா? நீங்க ஆனா என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை ஆண்டு கால மரபுகளை உடைச்சிருக்கீங்க. ஆட்சியில மேலும் மேலும் ஆக்கக்கூடாது என்பதுடைய கருத்து. அது நீங்க வேற கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் என்ற வாசகமே வந்து இந்தி மொழி என குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஜே என்ற 2 எழுத்தினுடைய இணைப்பு. அது ஒன்று ஜே என்று சொல்லுகிற போது அது வந்து ஹிந்தி வார்த்தை வாழ்க. ஹிந்த் என்பது உருது சொல்லு. அந்த உருது சொல்லையும் இந்தி மொழி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. என்ன ஒன்னும் படிக்காம பேசுறது. இப்ப யாரும் அந்த தலைப்புக்குள்ளே நுழைய முடியாம தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை விவாதம் தொலைக்காட்சியில நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல இத்தனை இளைஞர்கள் குரல் கொடுத்தானே, இளைஞர்களை மதிச்சிங்களா? தொலைக்காட்சி மக்களை பிரதிபலிக்கிறேன்னு சொல்றீங்க, அப்பாவி மக்கள்னு யாரையாவது ஒருத்தரை போட்டுக்கிறீங்க, ஒரு பாமரன் எல்லாம் சொல்றீங்க. இங்க இவ்வளவு இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்க, கருத்தை வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்குமா கவனத்துக்கு வராம போச்சு. அப்ப அப்பாத்துறையார் தான் இதை சொல்றாரு. இப்ப மொழி நல்லிணக்கத்திற்காக நேதாஜி இரண்டையும் இணைத்தார். இணைத்து ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை வைத்தார். வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து ஜே வந்து உயர்த்திருக்கும், ஜெயஹிந்த் அப்படி சொல்லக்கூடியதா இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு சொல் அது. அதனால வந்து அது மொழி ஹிந்தி. இப்ப நீங்க எங்கே ஹிந்தி தமிழ்நாடு முழுக்க ஹிந்தியில தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஹிந்தியில இருக்கு, ஹிந்தியில எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹிந்தியில மத்திய அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க பொதுமக்களை ஹிந்தி எங்கே சொல்லித் தராங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடத்துல சேர்க்குறீங்க. ஹிந்தின்றதுக்காக நான் மறுத்தேன்னு சொல்றீங்களே, உங்க ரூபா நோட்ல இருக்கு, கிழிச்சு போட்டீங்களா? உங்க ரூபா நோட்ல ஹிந்தி இருக்கு, கிழிச்சு போட்டீங்களா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதையாவது பேசக்கூடாது. ஒரே ஒரு சொல்லு அந்த இடத்துல வந்து நான் செய்திருக்க கூடாது, நடந்து விட்டது, வருந்துகிறேன். அப்படினாலும் சட்டமன்றத்துல உங்களை சரி பண்ணுவாங்க. நீங்க ஏன்னா ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு நேரம் ஒதுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதனால வந்து தெருமுனையில் பேசுவது போல இல்லை சட்டமன்றம். சட்டப்பேரவைத் தலைவரோ எல்லாருமே கவனிச்சிட்டு இருப்பாங்க, அந்த செயலாளர் எல்லாருமே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்தி மொழி அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஒரு முழக்கம். அது மொழிக்கா நான் பேசுறேன். மொழினா இருந்தா என்ன? மொழி அவமானப்படுத்த முடியுமா? தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ
அதே முக்கியத்துவம் தான் எல்லாவற்றுக்கும். இவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அரசியல்வாதி தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு நினைக்க அந்த நோக்கத்தோட வந்தவங்க ஒரு சில வார்த்தைகளுக்குன்னு தனிய வீரபாண்டிய கட்டபொம்மனை பாக்குறோம். வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னா அதுக்கு ஒரு உணர்ச்சி எப்படி பொங்குதோ அதே மாதிரி ஜெய்ஹிந்துங்கிற போது ஐயன்ய தியாகிகளுக்கு அந்த வீரம் பொங்குனுச்சுங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தொழிலாளர் அரங்கத்துல போய் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னாக்க அந்த தொழிலாளர்கள்லாம் அப்படியே கட்டி போட்டது மாதிரி நிக்கிறாங்களே, ஏன் அப்படி நிக்கிறாங்க? அதெல்லாம் சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு என்று சில மகிமைகள் உண்டு. அந்த மகிமைகளை புரிஞ்சுக்கிடாம பேசுறவங்க புரிஞ்சுக்கிடாம பேசுனதை பத்தி கூட பரவாயில்ல, தவறுதலாக ஒரு தவறை தவறு என்று தெரிந்த பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பதற்கு கூட ஒரு மனசு இல்லை என்றால் அவர்களை என்ன சொல்ல வேண்டும்? தயவு செய்து இதை இது உணர்ச்சி பூர்வமா, ஏன்னா நான் 21 வருஷம் இந்திய விமானப்படையிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் போர்ல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டோம். எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதாவது நீங்க யாருக்கு எந்த நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, யாரையும் கொச்சைப்படுத்தாதீர்கள். அந்த கொச்சைப்படுத்தியவர்கள் தயவு செய்து அதற்காக வருத்தம் தெரிவிங்கள். எவ்வளவுதான் வேண்டியது. வேற இது அரசியல் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அரசியல் வேண்டாம், அரசியலுக்குள்ள போகாதீங்கன்னு எதுக்குமே சொல்லாதீங்க. அரசியல் தான் நம்ம தலைவிதியை நிர்ணயிக்குது. அந்த அரசியல் தான் இன்னைக்கு இவரை கொண்டாந்து உட்கார வச்சு அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தி இருக்கு. சோ புரிஞ்சுக்கிடுங்க. தேசத்தின் மானம் தெருவில் போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தேகத்தின் மானத்தை தெருவில் இழந்தவர்கள் இந்த தியாகிகள். அந்த வகையில் அந்த தியாகிகளை எல்லாம் கட்டி போட்டவர் நேதாஜி. நேதாஜியினுடைய வெற்றி என்னுடைய தோல்வின்னு காந்தி சொல்ற அளவுக்கு, காந்தி யாரு? சாதாரணப்பட்டவரா? இன்னைக்கு உலக நாடுகளே அவரை போற்றுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு நேதாஜியினுடைய வெற்றி என்னுடைய தோல்வின்னு. அவங்களுக்குள்ள சண்டையோ சச்சரவோ கிடையாது. சின்ன ஒரு இவர் ஜெயிச்சுட்டாரு, அவருடைய காண்டிடேட் சொத்தோத்து போயிட்டார், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய ஒரு ஆகர்ஷண வார்த்தையை கொச்சைப்படுத்தக்கூடாது. கொச்சைப்படுத்தினவங்க தயவு செய்து திருந்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இப்ப தற்போது அரசு இருமொழி கொள்கையை வலுவா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆளுநர் உரையில இந்தி மொழி வார்த்தையை போடாமல் இருந்தனர் என்று திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமான உங்களுடைய ஆழமான விளக்கத்தை நீங்க தெரிவிக்கலாம். அரசு ஒரு தமிழக அரசு அதுக்கு ஒரு பாலிசி சொல்றாங்க. நாங்க இருமொழி கொள்கையை வலியுறுத்துறோம், 3 மொழி கொள்கையை நாங்க இன்னும் ஏற்கல அப்படின்னு சொல்றாங்க. தமிழ், இங்கிலீஷ ஆங்கிலத்தையும் தமிழையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. அதுக்காக ஜெயிந்த அவமரியாதை செய்யணும்னு யார் சொல்லியிருக்கிறா? இந்தியாவுடைய வெற்றி முழக்கத்தை யாரு சொல்ல முடியும்? நம்ம இன்னமும் நம்மளுடைய ஒன்றிய அரசு, மத்திய அரசு, அப்ப ஒரு கூட்டாட்சி, அது நேதாஜி அழகா சொல்றார், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன கருத்தை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா வங்கத்தின் தங்கம் அப்படின்னு நேதாஜி பற்றி புத்தகம் எழுதினார். வங்கத்தின் தங்கம் அப்படின்னு. அதே அண்ணா சொன்னாரு, அன்றைக்கு ராஜாஜி திருச்செங்கோடு, ஈஸ்வரன் எம்எல்ஏ திருச்செங்கோடுல இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. அண்ணா சொன்னாரு, அன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல காமராஜருக்கு பசுமன் தேவர் தலைமையில தலைவர் தேர்ந்தெடுக்கணும். காந்திஜி ராஜாஜியை சிபாரிசு பண்ணியிருக்காரு. பசுமன் தேவர் காமராஜரை முன்வைக்கிறார். அப்ப திருச்செங்கோட்டுல ராஜாஜிக்கான கூட்டம் நடக்குது. திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றத்துல காமராஜரை தலைவரா தேர்ந்தெடுக்க பசுமன் தேவர் தலைமையில நடக்குது. அப்ப அதுல காமராஜர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு உடனே அண்ணா அவருடைய பத்திரிகையில் எழுதினாரு, கோடு தாழ்ந்தது குன்றம் உயர்ந்தது அப்படின்னு எழுதினார். கோடு தாழ்ந்தது குன்றம் உயர்ந்ததுன்னு அறிஞர் அண்ணா எழுதினார். ஆனா இன்றைக்கு கோடு தீண்டும் தாழ்ந்திருக்கு. ஈஸ்வரன் எம்எல்ஏ மூலமாக தாழ்ந்திருக்கு. வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன் சொல்றது. ஏன்னா அந்த பகுதி மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நாமக்கல்ல எல்லாம் ஒரு பெரிய சில நேதாஜிக்கா வச்சிருக்காங்க. அந்த தியாகிகள் எல்லாம் கூட கூட்டாவே அறிக்கை கொடுத்திருக்காங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க தேசபக்தர்கள் அப்படின்னு. ராசிபுரத்துல போன்றதுல எல்லாம் அங்க நம்மளுடைய சகோதரர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய தேசபக்தர்கள், ஐயன்ய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எவ்வளவு பேர் அந்த ஐயன்யில இருந்திருக்கிறாங்க இங்க. இத கூட உங்க பக்கத்து ஊர்ல, உங்க ஊர்லயே கூட ஒரு ஐயன்ய வீரர் இருந்திருப்பாரு. அதை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறாம இருந்தா எப்படி? ஒரு முறை அங்க அதை அப்ப நேதாஜி சிலை நாமக்கல் புதுப்பிக்கப்படுது. அப்ப சகாயம் கலெக்டரா இருக்காரு. அப்ப கலெக்டரா இருந்த உடனே அவர் ஒரு தேசபக்தி சகாயமும் ஒரு தேசபக்தரா இருக்காரு, நேதாஜி மேல பற்றா இருக்காரு. அப்ப உடனே அவர் உடனே அந்த சிலை புதுப்பிக்கப்பட்டு மறுகட்டமைப்பு செய்யறாங்க.
அப்ப நான் அந்த திறப்பு விழாக்கு போயிருந்தேன். அப்ப தனியரசு வந்து எம்எல்ஏவா இருக்காரு. நான் தனியரசுட்ட நேதாஜி பேட்ச், இந்த பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த பேட்ச் அவர் குடுத்துட்டு வரேன். அவர் ஒரு நிமிஷம் நான் யாருன்னு தெரியாது அவருக்கு. நான் அவர் அருகில போயிட்டு நேரா அவர்ட்ட என்ன ஏதுலாம் கேட்கல. நேரா பேட்ச குத்தி விடனோன பார்த்துட்டு நேதாஜி உடனே ஜெய் ஹிந்த்ன்னு சல்யூட் அடிச்சாரு. அந்த ஊர்ல இருந்து வந்தவர் தானே. மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அவர் தான் பேசினாரு. அப்ப இது மாதிரி ஒரு ஒரு அங்கீகரிக்கின்ற. அப்ப நீங்க இருமொழி கொள்கையில இருக்கிறோம், அதனால நாங்க இதை ஏத்துக்கல. அப்ப நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க சட்டமன்ற உறுப்பினர். நீங்க பேசினதுக்கு மட்டுமே பேசுங்க பதில. இது வந்து நீங்க தொடர்படுத்தக்கூடாது. அது வந்து அதுக்கு ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, சட்டமன்றம் இருக்கு. முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் சட்டம் இயற்றி தான் அதை சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து ஜெய்ஹிந்த பற்றி பேசியது அது தவறு. பலருடைய மனதை புண்படுத்தி இருக்கு. அதனுடைய அர்த்தமும் அதனுடைய வரலாறும் உங்களுக்கு தெரியல. ஐஎன்ஏனுடைய உயிர் தியாகத்திற்காகவும் எழுச்சிக்காகவும் சொல்லப்பட்ட வாசகம், முழக்கம். அந்த முழக்கத்தை தான் நீங்க வந்து நீங்க அது சொல்ல தெரியாமல் தவறாக கையாண்டு உளறி கொட்டி அதுக்கு இவ்வளவு வேகப்படுறீங்க, உணர்ச்சி வசப்பட்டு சட்டமன்றத்துல பேசுறீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது இந்திய மக்களின் தாரக மந்திரத்தில் ஒன்றான ஜெய்ஹிந்த் முழக்கத்தை அவமதிக்கும் நோக்கம் திமுக அரசுக்கு இல்லை என்றால் திரு ஈஸ்வரன் பேச்சை சபை குறிப்பில் இருந்து நீக்கலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அதை சொல்லலை? அவரே சொல்லாவிட்டாலும் சபாநாயகர் அப்பா அவர்களாவது தலையிட்டு இந்த பதிவை வந்து நீக்கியிருக்கலாம். இதை திமுக அரசு அவருடைய கருத்தை வந்து ஏற்கிறதா? இதுக்கு உங்களுடைய பதில தெரியும். இல்ல, அதாவது நான் சட்டமன்றத்துல ஒட்டுமொத்த பேருமே அமைதியா இருந்திருக்காங்க. யாருமே குரல் கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தர் ஜெய்ஹிந்த வந்து பயன்படுத்தல, அதனால தலை நிமிர்ந்திருக்குன்னு சொல்றாருன்னா எதுக்கு இந்த ஜெய்ஹிந்த கொண்டு வந்து இதை சம்மந்தப்படுத்திருக்க? ஒருத்தரை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும்னா அவரை நேரடியாக சொல்லி இருக்கலாம். இதுல ஜெய்ஹிந்த தாழ்வுபடுத்தி ஜெயந்தை வந்து நீங்க வந்து அதை பலவீனப்படுத்துறீங்க, தாழ்வுபடுத்திருக்கீங்க, அவமரியாதை செஞ்சிருக்கீங்க. அப்ப ஒரு அவமரியாதை செய்வது மூலமா இன்னொருத்தருக்கு என்ன மரியாதை தர முடியும்? அதை வந்து சட்டமன்றத்துல நிச்சயமாக இப்ப நம்ம பேசுறது எல்லாருமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கண்டிப்பா போகும். அப்படி போற போது அவர் வந்து நிச்சயமா இதை பரிசீலிக்கணும். அவருடைய வேட்பாளராகத்தான் நின்று இருக்கிறாரு, அவருடைய சின்னத்துலதான் நின்று இருக்கிறாங்க. இப்ப அவர் பேசினதுக்கு வந்து இவர் பொறுப்பு ஏற்கணும். இவருக்கும் கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. அப்ப இவருடைய கட்சி சின்னம், இவருடைய கட்சி சார்பா தான் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப போட்டியிட்டு ஜெயிச்சவருக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவர் அமைதியா இருக்கக்கூடாது. ஈஸ்வரன் எம்எல்ஏ பற்றி மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க, எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப இவருமே அதுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கான தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லி நீங்க இந்த மாதிரி வருத்தம் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும், வழிகாட்டணும். ஆனா இவ்வளவு அமைதியா இருக்காங்க. பத்திரிகையில இருக்கக்கூடியவங்க, அவரை எளிதாக சந்திக்கக்கூடியவங்க கொஞ்சம் அந்த கேள்வியை வைக்கணும். இப்ப என்கிட்ட கேட்டீங்க இந்த கேள்விய, முதல்வர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்கலாம். அவரு உடனடியாக எல்லா கேள்விக்கும் யார் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கான இமெயில் எல்லாம் வச்சிருக்கிறாரு, தொலைபேசி வச்சிருக்கிறாரு. 3 நாளா இந்த பிரச்சனை நடக்குது, ஆனா யாருக்குமே பதில் சொல்லாம இருக்காரு. அப்ப ஒரு ஒரு முதல்வராக இருக்கிறவர் தமிழகத்தினுடைய அசைவுகள் என்ன, அதனுடைய கோபங்கள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சு பேசணும். அதனால கண்டிப்பா நம்புறோம் அவர் வந்து இது நல்ல முடிவு எடுப்பாரு அப்படின்னு நம்புறோம். அப்புறம் வந்து சபாநாயகரும் வந்து சட்டமன்றம் கூடுகிற போது அவை குறிப்புல இருந்து அதை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். கடிதங்களின் மூலமாக இந்த கோரிக்கை அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். அந்த ஒரு கடிதங்கள் எழுதுறது மூலமா, இது மாதிரி குரல் கொடுப்பதன் மூலமா, எல்லாவற்றுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. அவங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கு. பொது இதுன்ற போது அதுக்காக மாற்றி பேசுறது, அவமதிப்பதற்கெல்லாம், தேசத்தை அவமதிப்பதற்கெல்லாம் தேச விரோத சட்டம் தான் இருக்கு. நீங்க தேசத்தை அவமரியாதைக்கு உங்களுடைய எப்படி விருப்பமா எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய உரிமைன்றதுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்கல. தேசத்தை விமர்சித்தால் அது குற்றம். தேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இறையாண்மை சொல்லை நீங்க வந்து விமர்சனத்தை சட்டமன்றத்துக்குள்ளே விமர்சிக்கிற போது பார்த்துக்கிட்டு இருந்தா அது முதல்வரும் குற்றம். மொத்த சட்டமன்றமே குற்றவாளி குண்டுலதான் இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க. அதனால முதல்வருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த பொறுப்பை அவர் கடமை ஆற்றுவார் நம்புறோம். இல்லைன்னா அது ஈஸ்வரனோட சேர்த்து முதல்வரையும் சேர்த்துக்கிற வேண்டியதான், அப்புறம் சபாநாயகரையும் சேர்த்துக்க வேண்டியதான், அப்புறம் எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் சேர்த்துக்க வேண்டியது, இவ்வளவு அமைதியா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிற வேண்டியதான். அதான் நான் கேட்கணும்னு, அதை நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது இது சம்பந்தமா தமிழக மக்கள் வந்து தன்னெழுச்சியாகவே
அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் ஊடகங்களும் கண்டன குரலை எழுப்பாத நிலையில் பொதுமக்கள் தினம் தினம் இது சம்பந்தமாக கருத்துக்களையும் கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல தன்னெழுச்சியா உண்மைதான். அதாவது எல்லாருக்குமே பொது சிந்தனை உண்டு, பொது அபிப்பிராயம் உண்டு. அதாவது மனிதனுக்கு நல்ல எண்ணம், ஒருத்தன் கீழே விழுந்துட்டா ஐயோ அப்படின்னு பதறுவான். ஒரு மனிதன் கீழே விழுந்துட்டா ஐயோன்னு பதறான். ஏன்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்ச்சி. அது மாதிரி எது சரி தப்புன்னு மக்களுக்கு தெரியுதுல, எடை போட்டு பாக்குறான்ல, தராசு வச்சு நிறுத்துற மாதிரி. ரொம்ப விளைவை சந்திப்பீங்கன்னா மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு நியாய உணர்ச்சியோட சீண்டி பார்க்க கூடாது. ஒரு தவறு செய்தவர்களை நம்ம வந்து கேட்கலாம், தவறு செய்தவர்களை சுட்டி காட்டலாம். ஆனா இன்னைக்கு வந்து தன்னெழுச்சியா மக்கள் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றான். எப்படி சொல்றான்? என்ன சார் இது தேவையே இல்லை, இப்படி வந்து சட்டமன்றத்தில் இப்படி பேசியிருக்கிறாங்க, ஒரு ஒரு மரியாதை தரலைன்னா ஏன் இப்படி பண்றாங்க? அப்ப அந்த இப்படித்தான் அவங்களால சொல்ல முடியும். பக்கத்து வீட்டுல பேசுவாங்க, பக்கத்து தெருவுல பேசுவாங்க, தோழனோட பேசுவாங்க, நண்பனோட பேசுவாங்க, வீட்டுக்குள்ள பேசுவாங்க. அப்ப ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க இல்லையா? அப்ப இது வந்து மக்களுடைய உணர்ச்சி. அந்த உணர்ச்சி என் பக்கத்துல என்ன இருக்கு, உடனே ஒரு குரல் பதிவை போட்டு நான் எல்லாருக்கும் சொல்றேன், சார் இது சரியில்லை அப்படின்னு சொல்றேன். எனக்கு சொல்ல தெரியல, நான் உடனே ஜெய்ஹிந்த்னு மட்டும் பதிவு பண்றேன். ஒரு தளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே குரல் பதிவு, ஒரே வார்த்தை ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு குரல் பதிவு, நான் அதுக்கு வந்து ஆதரவா இருக்கேன் அப்படின்றது மாதிரி. அப்படி இப்படிலாம் கூட உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால தன்னெழுச்சியாக இந்த மக்கள், தமிழக மக்கள் அந்த விடுதலை போராட்ட காலத்துல எப்படி தேசத்துக்காக முன்னின்று தன்னுடைய உயிர் தியாகத்தை செய்து பொருளை கொடுத்து, வஉசிலாம் வந்து பெரிய இது, அவங்களுடைய சகோதரர்லாம் காவல்துறையினர் அடிக்கப்பட்டு மனநோ, அதாவது பைத்தியமாவே ஆயிட்டாரு. நீங்க செக் இழுத்து இருக்கிறாரு, மாடு இழுக்கக்கூடிய செக்க மனுஷன் இழுக்கிறது பாருங்க, கையில கோடு விட்டு நீங்களே கிழிச்சு பாருங்க, வேதனைன்னா என்னன்னு தெரியும். நீங்க ஒரு கம்பு எடுத்து உங்களை நீங்களே அடிச்சுக்கங்க. திருப்பூர் குமரன் அவன் வீழுகிற போது கூட வந்தே மாதரம் சொல்லிட்டு விழுறான். அப்ப இந்த உணர்ச்சி உங்க எத்தனை உணர்ச்சிகள், என்ன ஒண்ணுமா தெரியாம போச்சு. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க, என்னையா என்ன மனுஷனா இருக்காரு, இவரெல்லாம் எப்படியா தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்கன்னு கேக்குறாரு அந்த மக்களை பார்த்து. அப்ப என்ன இது, இன்னும் உங்களால எவ்வளவு பேர் கெட்ட பேர். அதனால ஒரு வருத்தம், நீ மாற்றங்கள் வரணும், இது மாதிரியான விஷயங்கள் மறக்கப்படணும். தமிழகம் வந்து தேசத்திற்கு நாட்டுக்கு வலிமை சேர்த்த தமிழகம். அந்த தமிழகத்தை வந்து நம்ம வந்து மேலும் உயர்த்துவதற்குத்தான் நீங்க கொண்டாடணும், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே போல இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஜெய்ஹிந்த் முழக்கத்தை வந்து அவர் தான் ஏற்படுத்தினார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அது எந்த சூழலில் உருவாக்கப்பட்டது, அதற்கான ஆதாரங்கள் வந்து உங்களோட நிரூபணமா பேச முடியுமா? அதாவது ஒண்ணும் இல்லை, அவரு கிழக்காசியா வர்றாரு. கிழக்காசியா வர்ற போது அவரு அங்க வந்து அவருக்கு வந்து என்னன்னா ஒரு அரசு உருவாக்கப்படுது, வங்கி உருவாக்கப்படுது, இராணுவம் உருவாக்கப்படுது. வங்கி, அரசு, இராணுவம் இப்படி எல்லாமும் உருவாக்கப்படுகிற போது அவங்களுக்கு ஒரு பொது வணக்க சொல் தேவைப்படுது. அந்த பொது வணக்க சொல்லாகத்தான் இப்ப வந்து குட் மார்னிங், நமஸ்தே, வணக்கம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொன்றும் வேறுபட்டுட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிற போது அந்த 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 வேறுபடுகிற அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாரும் ஒன்றுபடுவதற்கு ஒற்றுமை, விசுவாசம், தியாகம், இதுதான் நேதாஜியுடைய தாரக மந்திரம். அப்ப ஒற்றுமை, விசுவாசம், தியாகம். அப்ப அவங்ககிட்ட வந்து அந்த ஒற்றுமையா இருப்பதற்கு என்னன்னா ஒரு ஒரு முழக்கம். இன்னைக்கு இராணுவத்துல, இந்திய இராணுவத்துல ஒரு தளபதி வந்தார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த தளபதி உத்தரவே போட்டார். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நடைமுறையில இருந்துச்சு. அது சட்டப்படியான உத்தரவு போல அவர் ராணுவ வீரர் போட்டார், ராணுவ தளபதி போட்டார். அந்த ராணுவ தளபதி என்ன சொன்னார்னா, ஒரு ராணுவ வீரர்கள் சந்தித்துக் கொள்ளுகிற போதும் பிரிந்து செல்கிற போதும் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உத்தரவே போட்டார். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு, அதை கட்டாயமாக்கி அதை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பொது வணக்கம் எந்த இடத்துலயும், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன், அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல நீங்க வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை, INA gathered together under one banner, men from all religions and races of India
and infused into them the spirit of solidarity and oneness to the utter exclusion of all communal or parochial sentiments. இப்ப இவர் சொல்றாருல்ல, அந்த இன வேறுபாடோ பிராந்திய வேறுபாடோ எந்த சென்டிமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றாரு. இது எப்ப போட்டிருக்காங்க? இந்திய அரசு போட்டது ஆசாத் இந்த அரசாங்கம், நேதாஜியுடைய சுதந்திர அரசாங்கத்தினுடைய வெள்ளி விழாவின் போது 1968 போட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அது தெரியாதனால சொல்றேன். அதனால கிழக்காசியா வந்த போது, அந்த ஐஎன்ஏவை உருவாக்கிய போது, அப்போது அவர்கள் அந்த ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை கொடுத்தாங்க. அதனால நேதாஜி அவர்கள் அந்த ஐஎன்ஏ வீரர்களை ஒன்றுபடுத்துறதுக்கும் அவருடைய அதோ சொல்றார், நமக்கு அதோ டெல்லி இருக்கிறது, டெல்லியை அடைவோம் அல்லது டெல்லியின் பாதையில் வீர மரணம். எத்தனை பேர் இந்த விடுதலையை பார்க்கறதுக்கு இருப்போமோ தெரியாது, ஆனால் நிச்சயமாக விடுதலை பெறுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டாலே நீங்க என்ன பண்றது? அப்ப வந்து இது நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த ஒரு அந்த சூழல்ல தான் கிழக்காசியாவில் இந்திய தேசிய ராணுவ வீரர்களுக்கு ஒரு வணக்கத்தை தர வேண்டும் என்பதற்குதான் ஜெய்ஹிந்த் என்பதை நேதாஜி கொடுக்கிறாரு. அது ஒரு போர்க்களத்துல வந்து ஒரு வீர முழக்கமாக சொல்லப்பட்டது, விடுதலையினுடைய உணர்ச்சியாக சொல்லப்பட்டது. அந்த விடுதலை முழக்கம் தான். அதுக்கு வந்து கிளேரியான் முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அர்த்தம்லாம் பார்க்க முடியாது, முழக்கத்துல அர்த்தம்லாம் தேட முடியாது, இதுதான் இலக்கணம். அப்ப அந்த ஜெய்ஹிந்த் அப்படி சொல்லுவாங்க, அது அந்த இடத்துல இருந்து சொல்லப்பட்டது. கண்டிப்பா. இப்போ வந்து இந்த ஜெய்ஹிந்த் முழக்கத்தை வந்து திமுக அரசு முற்றிலும் அவமதிக்கிறதா? ஏன்னா அவங்க எந்த ஒரு கண்டன குரலும் இது சம்பந்தமா தெரிவிக்கல, இதற்காக எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்காம இருக்கிறாங்க இதுவரையும். அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? இல்ல, அதாவது நீங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணாவை பற்றி சொல்லிட்டேன், அண்ணாவை பத்தி சொன்னேன், திமுக உருவாக்குறாரு அப்படின்ட்டு. முன்னேற்ற கழகம்ன்றதே நேதாஜி முன்னேற்ற கழகம்னு இந்திய அரசியல்ல முதல்ல சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு முன்னாடி திராவிடம்ன்றதை சேர்த்துக்கிட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகம். நேதாஜியினுடைய மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இன்னைக்கு எம்ஜிஆர் சொல்றாருல இதயக்கனி, அதை நேதாஜி சொல்வாரு, உங்கள் இதயத்தை கனியாக கொண்டு என்னை வரவேற்றிருக்கிறீர்கள் அப்படின்பார். கண்ணாடி மாளிகையில் இருந்து கொண்டு கல்லறிகாதீர்கள் நேதாஜி சொன்னார். அப்ப நேதாஜியினுடைய இலக்கியம் இருக்கு இல்லையா, அவர் ஐசிஎஸ் முடிச்சவர். ஐசிஎஸ் முடிக்கிற போது அவங்கள்ட்ட இலக்கியம் இருக்கும், வரலாறு இருக்கும், சர்வதேசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ணா அதை உணர்ந்துகிட்டதுனாலதான் வங்கம் தந்த தங்கம் அப்படின்னு சொல்றாரு, எழுதுறாரு, புத்தகம் எழுதுறாரு. அதை அவங்க எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க தெரியாது. எனக்கு அதுல ஒரு முக்கியமான தலைவர் சொன்னார், அண்ணா இப்படி எழுதியிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு பிரதி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப டாக்டர் கலைஞர் வந்து சென்னை மெரினா கடற்கரையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை திறக்கிற போது நான் போயிருந்தேன். எங்களுடைய ஐஎன்ஏ பொதுச் செயலாளர் வைத்தியலிங்கம், அது மாதிரி அன்றைக்கு ஃபாரூக் பிளாக்குடைய தலைவராக இருந்த ஐயனம்பலம், அவங்க எல்லாம் மேடையில இருந்தாங்க. அந்த நேதாஜி சிலையை, நேதாஜியுடைய 100ஆண்டு வருடம் அதற்கு நினைவுபடுத்தி கடற்கரை, இப்ப நேதாஜியுடைய 125. தமிழக அரசு நேதாஜிக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கணும், டாக்டர் கலைஞர் எவ்வளவு பெருமை சேர்த்தாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஒரு உங்களுடைய முன்னோடியா உங்க தலைவர்கள் சொன்னதை கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்ப மதுரையில பாத்தீங்கன்னா ஐஎன்ஏ வீரர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்து அன்றைய முதல்வர் அந்த 72ல அன்றைய முதல்வரா இருந்தவரை அழைத்து பெருமைப்படுத்திருக்காங்க. அதனால உங்க கட்சிக்குள்ளேயே வரலாறு தெரியாம இருக்கிறீங்க. உங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் செஞ்சதை கூட நீங்க செய்ய தெரியல. அதனால தவறு. அதனால வந்து இப்ப என்ன கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாயிருக்கு பாத்தீங்களா? அப்ப திமுக வந்து தேசபக்திக்கு விரோதமா, நேதாஜி சொல்லுவதற்கு விரோதமா, அது ஜெயின் சொல்வதற்கு விரோதமா அப்படின்ற கேள்வியில கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இன்றைய தலைவரா முதல்வரா இருக்கிறவர் இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுடையது தேசபக்தி, நேதாஜியை நேசிக்கிறோம் அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துங்க. இதே இன்றைய முதல்வர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில நேதாஜி சிலைக்கு மாலை போட்டாரு. அப்ப ஊர்வலமா வர்றாரு. அவருக்கு தெரியும் ஏன் இவ்வளவு பேசாம மௌனமா இருக்காருன்னா எனக்கு புரியல. அப்ப ஜான்சிராணி பூங்கால இருக்கக்கூடிய நேதாஜி சிலைக்கு அங்க அந்த சாவி இருக்கு, எங்க வளாகத்துக்கு பூட்டி வச்சிருந்தோம். அப்ப பக்கத்துல அவங்க கட்சிக்காரங்க கேட்டு எங்களுக்கு அந்த சாவி கொடுங்கன்னு கேட்டு அவர் வந்து தலைவர் மாலை போட விரும்புறாரு அப்படின்னு சொல்லி மாலை போட்டு போனாரு. அப்ப இவ்வளவுலாம் நீங்க செஞ்சவர் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறீங்க? இன்னைக்கு 125 உங்களுடைய நீங்க நேதாஜி வந்து சோசலிஸ்ட், மிகப்பெரிய சோசலிசவாதி.
நீங்க பாட்டாளிகளுக்கு நிக்கிறோம்னு சொன்னோம்னா நேதாஜிக்கு விரோதமா நிப்பீங்களா? நேதாஜிக்கு நேதாஜியை நேசிக்கிறீங்களா இல்லையான்ற கேள்வியே இப்ப உங்கள் மீது ஏற்பட்டிருக்கு. தேசத்தை நேசிக்கிறீங்களா இல்லையான்ற கேள்வி உங்க மீது ஏற்பட்டிருக்கு. ஜெய்ஹிந்த நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் சேர்த்து தான் வெறுக்கிறீங்களான்ற கேள்வி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்க மீது இப்ப ஏற்பட்டிருக்க அந்த கேள்விக்கு நீங்க தான் விடை சொல்லணும். உங்க சார்பா நான் விடை சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. தமிழகத்தை சீண்டிட்டே இருக்காதீங்க. எல்லாருமே எழுவாங்க. உண்மையிலேயே உண்மையிலேயே இந்திய சுதந்திரத்திற்காக பெரிதும் பாடுபட்டவர் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஆனால் இன்னைக்கு ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை இவங்க அவமரியாதை செய்யும் பொழுது நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே இவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கக்கூடியவர்களே அவமரியாதை செய்வதாகத்தான் அனைவருமே இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு கண்டன குரலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடகம் ஒரு சட்டமன்றத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பொதுவாக அது சம்பந்தமான விவாதங்கள் நடத்துவாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் இது சம்பந்தமான ஊடகங்களில் இது சம்பந்தமான விவாதங்கள் ஏன் நடைபெறாமல் இருக்கிறது இதுக்கான காரணம் என்ன? அப்போ நேதாஜி என்றாவே அவருடைய ஆவணங்களை ரகசிய ஆவணங்களாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜெய்ஹிந்துக்கு பின்னாடி நேதாஜி இருக்காரு. நேதாஜிக்கு அப்புறம் நேதாஜின்ற வரப்போ ஒட்டுமொத்த ஊடகமும் அவருடைய இது ஜெய்ஹிந்த் எடுத்தா அவருடைய சொல் வரும்ன்றதுனால மறைக்கிறாங்களா, பேசாம இருக்காங்களா? ஊடகம் அதாவது ஊடகங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது ஊடக கருத்துக்கள். நீங்க அவங்க நேதாஜியும் தேசபக்தியும் அவருக்கு மத்திய அரசு அறிவிச்சது. பராக்கிரம திவாஸ், மாவீர தினம், வீர தீர தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. இவ்வளவு தொலைக்காட்சியை சொல்லவே இல்லை. 125வது பிறந்த நாளுக்காக நேதாஜிக்கு ஒரு பெருமை சேர்க்கிறாங்க. இப்ப காந்திஜினா அஹிம்சை தினம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கருக்கு சட்ட தினம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தினம் ஒற்றுமை தினம், வல்லபாய் பட்டேலுக்கு ஒற்றுமை தினம், இப்படி ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒற்றுமை இப்படி தினங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க. ரொம்ப வருஷமா தேசபக்தி தினம்னு கோரிக்கை வச்சாங்க. ஏறத்தாழ 25 ஆண்டு 1997ல அன்றைய பிரதமர் இருந்த நரசிம்மராவ்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் சரின்னு சொல்லிட்டு தேசபக்தி தினம்னு நேதாஜி பிறந்த நாள் அறிவிக்கிறேன் 100ஆண்டு வருடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நரசிம்மராவ்கிட்ட கேட்டு ஃபாரூக் பிளாக் தலைவர் பிஸ்வாஸ் கேட்கிறாங்க. ஃபாரூக் பிளாக் சார்பா அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில நாராயணசாமி அவர் கடிதம் எல்லாம் இருக்கு. அவங்ககிட்ட எல்லாம் கோரிக்கை கடிதம் வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, நாங்க காந்திக்கே தினத்தை அறிவிக்கல, லீவ் விடல, நேதாஜிக்கெல்லாம் லீவ் விட மாட்டோம். இதெல்லாம் பதிலா? தேசபக்தர்ல இப்படி இருந்தா அப்புறம் என்ன செய்யறது? அப்ப நாங்க காந்தியவே மதிக்கலையா? காந்தியை மதிக்க வேணாம்னு யார் சொன்னது? காந்தி பிறந்த நாளுக்கே நாங்க ஒண்ணும் செய்யல, அப்புறம் நேதாஜி பிறந்த நாளுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு பதில். அப்ப இப்படி எல்லாம் அவர் ஒரு தலைவராக இருந்து மத்திய அரசினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை. அப்ப இந்த சூழல்கள்ல அப்ப இப்படித்தான் இன்னைக்கு ஒரு நேதாஜி பராக்கிரம திவாஸ்னு சொன்ன போது கூட தொலைக்காட்சி சொல்லல. ஒரு ஊடக பிரிண்ட் மீடியாவாவது ஒரு படத்தை போட்டு, நேதாஜி படத்தை போட்டு, நம்ம ஊர்ல படத்தை பார்த்து தான் பாக்குறான். ஒரு நேதாஜி படத்தை போட்டு செய்தியை போட்டீங்களா? அது இல்லை. அப்ப இப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு அச்சு ஊடகத்துல 2-3 நாட்களா தினமலர் பத்திரிகை எழுதிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லைன்னா அதுவும் இல்லை. புதிய தலைமுறை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. வேற தொலைக்காட்சிகள் சொல்லியிருக்காங்களா? நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒருத்தன் சொன்ன மாதிரி சொல்ல காணோம். அதனால இப்ப ஒரு சில பத்திரிகைகளும் ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதனால அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். மற்ற ஊடகங்களும் சொல்லணும்ன்றதை எதிர்பார்க்கிறோம். இது மாதிரி தேசபக்தியில உங்களை இணைச்சிக்கங்க, மக்களுடைய கோரிக்கைகளை இணைச்சிக்கங்க. அறிவாளிகளா உட்கார்ந்து பேசுறீங்க, அதுக்கு ஒரு நெறியாளர் இருந்து கேட்கறீங்க. எவ்வளவுலாம் சண்டை போடுறீங்க, கட்சிக்கு சண்டை போடுறீங்க, தேசத்துக்காக சண்டை போடுறீங்க. இப்ப தொலைக்காட்சி கூட இப்படித்தானே நீங்க தூண்டி விட்டு சண்டை போடுறீங்க, உங்க ரேட்டிங்காகன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியினுடைய ரொம்ப மரியாதை குறைவா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இடம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய 4 தூண்கள்ல ஒரு தூண், ஜனநாயகத்தை காப்பாத்துகிற தூண், ஏழை எளிய மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிறது இந்த ஊடகம் தான். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய குரலை இன்னைக்கு செங்கோன்மை என்ற ஊடகத்தின் மூலமா பிரதிபலிச்சிருக்காங்க. பெரிய தொலைக்காட்சி, சேட்டலைட் தொலைக்காட்சி இல்லை.
ஆனா கண்டிப்பா ஏன் என்கிட்ட கேட்கக்கூடாதா? 30 ஆண்டு காலத்துக்கு மேல நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்கக்கூடாதா? என்னைய பத்தி தெரியாதா யாருக்கும்? இத்தன பத்திரிக்கை என்னைய பத்தி எழுதியிருக்கிறீங்க, பேட்டி எடுத்திருக்கீங்க. புதிய தொலைக்காட்சியிலயும் நான் பேசியிருக்கிறேன். அதனால வந்து ஊடகங்கள் கவனிங்க. எங்கள மாரி சாதாரண மக்களுடைய குரலையும் கேளுங்க. தேசபக்திய பண்ணுங்க. தேசபக்தியக்காக உயர்த்தி பிடிங்க. இந்த மாரி பேனல்ல உட்கார்ந்து பேசக்கூடியவங்க, இன்னும் நெறைய சொல்லக்கூடிய தலைவர் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அறிஞர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, விவாதிங்க. ஈஸ்வரன் பண்ணது என்ன தப்பு இருக்கு? ஈஸ்வரன்ல எதுவும் தப்பு பண்ணியிருக்கானா? பண்ணலையா? அனலைஸ் பண்ணுங்க. சட்டமன்றத்துக்கு பரிந்துரை செய்யுங்க. ஏன் எதுவுமே கேட்க மாட்றீங்க? ஒரு ஜெயஹிந்த்ன்றது யாருடைய எங்க சொந்த சொத்தா? கிடையாது. இந்த தேசத்துக்குரிய சொத்து. இந்த தேசத்தினுடைய முழக்கம். தேசத்தினுடைய உயிர் கொடுத்த இதயத்தினுடைய துடிப்புகள். அந்த துடிப்பினுடைய சொல்லுதான் ஜெயஹிந்த். ஏதோ நாங்க ஜெயஹிந்த்ன்னு சொல்லிட்டோம். எங்க சொத்து? நோ. அப்படி இல்ல. அது வந்து தேசத்தினுடைய உரிமை. இந்த நாட்டினுடைய அர்ப்பணிப்பு, நாட்டினுடைய தியாகம், தியாகச் சொல். அத நீங்க எல்லாம் கையில எடுத்து விவாதிச்சு, அதுக்கு ஒரு நல்ல மரியாதை செய்யுங்க. சுதந்திர தினத்துக்கு எல்லாரும் கொடி குத்துறோம். எல்லாருமே சுதந்திர தினத்துக்கு, தேசத்துக்கு கொடியேத்துறோம். அதுபோல இந்த ஜெய்ஹிந்துக்கு ஒரு மரியாதை. எல்லாரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் நடந்த தவறுக்கு ஒரு வருத்தத்த முடிவு செஞ்சு, அத சட்டமன்ற குறிப்புல இருந்து எடுத்துருங்க. அவர வருத்தம் தெரிய சொல்லுங்க. இது ஊடகத்தினுடைய கடமை. நீங்க நினைச்சா முடியும். ஊடகத்துக்கு எல்லா தலைவர்களும் பயப்படுறாங்க. ஊடகத்துல ஏதாவது வந்துச்சுன்னா போயிடுச்சுப்பா. அப்ப நம்ம மக்கள்ட்ட போய் சேர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லதுக்கு அத நீங்க பயன்படுத்தினா என்ன? தலைவர்கள வந்து சீண்டு பார்த்து பல தலைவர்கள நீங்களே வந்து ரொம்ப கோவப்படுத்தியிருக்கீங்க. ஆனா அப்படி இல்ல. ஒரு தலைவர்கள வந்து நீங்க வந்து எது சரி, தப்புன்னு சுட்டிக்காட்டுவது தான் பத்திரிகையினுடைய மிகப்பெரிய கடமைன்னு சொல்றாங்க. நீங்க இந்த நாட்டை வழி நடத்த வேண்டும். அறிவு சார்ந்து வழி நடத்த வேண்டும். அப்படி அறிவு சார்ந்து வழி நடத்துவதுதான் ஊடகம். அப்ப இன்னைக்கு நீங்க தேசபக்தி 4 நாளா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அறிவு சார்ந்து என்ன ஊடகம் நடத்தியிருக்கீங்க? இந்த கேள்வி உங்க மீது வருது. சட்டமன்றத்தின் மீது அத்தனை பேர் குற்றவாளிகள்னு சொல்ற மாரி, யாருமே கேட்கல, எல்லாம் மௌனமா இருந்துட்டாங்கன்னு சொல்ற மாரி, ஊடகமும் மௌனமா இருக்குன்ற பழி வரக்கூடாது. இனிமையாவது நீங்க எழுந்து அதுக்கு ஒரு விவாதத்தை வைக்கணும்ன்றத இந்த மூலமா நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களை வந்து ஐயா நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் உடன் பகிர்ந்து கொண்டார்.